Hey PDs, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிளிசரின் வந்து வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடும் கூட. நீங்கள் கிளிசரின் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த கிளிசரினை வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். கிளிசரின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்வர் பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. வேறு எதுவும் அலுமினியம் இந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம். இந்த மாதிரி சில்வரில் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து அதே அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் வந்து நெசசரி இல்லை, உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். வெறும் கோகோனட் ஆயிலை வச்சு மட்டுமே நம்ம வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கிளிசரின். ஆலிவ் ஆயில் இருக்குது அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலும் வாட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று. அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீம் டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா அந்த க்ரீமோடு போய் மிக்ஸ் ஆயிடணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே அடுப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டுறதுக்கு முன்னாடி வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வந்து எந்த காரணத்துக்காகவும் மாற்றிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கிண்டி விடும் போது அந்த எண்ணெயில் உள்ள வாட்டர் வந்து கண்டிப்பாக தெரிக்கும். அதனால கேர்ஃபுல்லாக நின்று வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் மட்டும் கிண்டி விட்டால் போதும். அந்த ஆயிலெலாம் வந்து நல்லா ஹீட் ஏறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்புலேருந்து கீழே இறக்கிக்கோங்க. இறக்குனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நம்மளுக்கு கிளிசரின் வந்து ரெடி ஆயிரும். இதை ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கிளிசரினோட லைஃப் டைம் எவ்வளோ நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 20 டேஸ் வரைக்கும் வரும். இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிசரின் நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த கிளிசரினை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு, கைக்கு, காலுக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு காலில் வந்து ரொம்பவே பிளாக்காக இருக்கும். அந்த இடத்துலலாம் நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து இந்த கிளிசரினை என்னோடய கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய கை ஃபுல்லாக நல்லா நான் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்கின்னோட வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இல்லைன்னா வந்து அப்படியே சும்மா வெளியவே நிற்கிற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கிளிசரினை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஈவனாக மாற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு க்ளோவும் வந்து ஸ்கின்னில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கிளிசரினை வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த கிளிசரினை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.